வெல்கம் டு ஒகாயோ. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா ரீஇன்கார்னேஷன் ஆஃப் கிங் ஆஃப் ஃபிஸ்ட் அப்படின்ற மனோவை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நான் நினைச்ச மாதிரியே ஒரு ஓர்கு தான். இவன் உயரத்தை வச்சு பார்க்கும்போது இவன் 3 வயசு இல்லை 4 வயசாக தான் இருப்பான். இவன் இங்கிருந்து ஓடி வந்திருக்கான் போல. எனக்கு தெரிஞ்சு இவன் அரீனா போல எதனாச்சும் ஒரு இடத்துல இருந்து ஓடி வந்திருக்கணும். அந்த ஓர்கு இருந்துட்டு, ஹியூமன் நீ என்னை பார்க்காத மாதிரி நடந்துக்கிட்டேன்னா நான் அவனை கொல்ல மாட்டேன். நான் அவனை எதுவுமே பண்ணாதனால அவனும் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியான். உண்மையிலேயே இந்த மாதிரி நேரத்தில் கூட அவன் அவனோட இனத்தோட பெருமையை காப்பாத்துறியான். எங்க ஓர்கு உன்னை யாராச்சும் துரத்திட்டு வராங்களா என்ன? லே, உன்னை போல ஒரு ஹியூமனுக்கு எங்களோட மொழி எப்படிடா தெரியும்? நான் ஒரு துரதிருஷ்டமான சம்பவத்துல இதை சந்திச்சேன். லே முட்டாள் ஹியூமன், அது ஒரு நல்ல நேரம் தான்டா. ஆமா ஹியூமன், நீ சொல்றது உண்மைதான். என்னை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ என்னை நம்புறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறியான். நீ எங்களோட மொழியை பேசுற, அப்பனா நீ எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். அதோட உங்ககிட்ட இருந்து வர ஜெனியூன் கைண்ட்னஸை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பிரதர், எனக்கு ஹெல்ப் பண்ணா உங்களையும் டேஞ்சர்ல சிக்க வைக்கிற மாதிரி தான். இவன் ஒரு நல்ல பேச்சாளரா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு ஹை குவாலிட்டி பிளட் லைனா இருக்கணும். உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்கிட்ட எபிலிட்டி இருக்கு. என்னைய இப்ப ட்ரெஸ் பண்ணு, அது மட்டும் போதும். ஹீரோ வந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ணி அவன் உடைச்ச இடத்துலயே ஒரு மேஜிக் யூஸ் பண்றியான். இந்த இடத்துக்குள்ள போயிரு, நீ மறைஞ்சிருவ. மை சேவியர், நீங்க ஒரு மேஜா அப்படின்னு இந்த ஹோர்க்கு கேட்க, என்ன நான் மேஜா இருக்கிறது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? அப்படிலாம் இல்ல, ஆனா இந்த பாடியை வச்சுக்கிட்டு நீங்க மேஜா இருக்கீங்களே, உங்களோட உதவியை நான் ஏத்துக்கிறேன். பின்னாடியும் இது ரொம்பவே இரிட்டேஷனா இருக்கு. ஒரு சில சில்வர் காயினுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா என்ன? அதுல இருந்து ஒருத்தன் வந்து, ஏய் இங்க ஏதாச்சும் எங்க ஊருக்கு பார்த்தியா? அவனுக்கு பின்னாடி இருக்கிறவனும் நீ எனக்கு சொன்னேன்னா நான் அதுக்கு கோல்டு காயின் கொடுப்பேன். லேய், என்னடா பேசுற? கோல்டு காயின் எல்லாம் பேசுற? பாஸ், அவனுக்கு யார் தரப்போறா? அவங்ககிட்ட இருந்து விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவனை அப்படியே விட்டுருவோம். இங்க வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு மீறவும் சொல்ல, உண்மையாவா? கீழே ஒரு சோல்ஜரும் இங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியுது, அப்படின்னா இது இந்த பக்கம் தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டும் வர, பேசிக் மேஜிக் ஸ்பெல்லால இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் மறையாது போல. இது என்னோட வீடு, உங்களை அப்படியெல்லாம் அனுமதிக்க முடியாது. லேய், என்ன உன் மூளையை தொலைச்சிட்டியா? நாங்க இத்தனை பேர் இருக்கோம். காட்டுல இருந்து வந்த பையன் எங்களையே தடுக்கிறியா? அவன் கூட இருந்தவனும், பாஸ் அவனை பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலா தெரியல. நம்ம 10 பேருக்கு மேல இருக்கோம். நம்ம எதுக்கு அவனை பார்த்து பயப்படணும்? ஓய் கிட், என் வழியில இருந்து தள்ளிப்போ. எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாத. இந்த லிட்டில் கிட்டுக்கு ஒரு சூப்பரான பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ண, நீ எப்படி இருந்தாலும் ஒரு லிட்டில் கிட்டு தான். நான் ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணா அவங்க இறந்துருவாங்க மாஸ்டர். இப்ப நான் என்ன பண்ணேன்? அதனாலதான் நான் இந்த வெப்பன் எடுக்க போறேன். ஏன்னா வெப்பனை விட என் கை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். யாருமே கவலைப்படாதீங்க, நான் இந்த இதுல அடிச்சேன்னா நீங்க யாரும் சாக மாட்டீங்க. ஜிம் அன்பிரேக்கபிள் எப்பயுமே பழங்காலத்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலதான் ஈர்ப்பா இருப்பாங்க. அதுக்காக அவங்க ஒன்னும் ஆயுதத்தை பயன்படுத்தாம இல்ல. அந்த லிட்டில் பிராட் ஏதோ ஒரு கம்பை எடுத்துட்டியான். ஏய் லிட்டில் கிட், அமைதியாரு, என்கிட்ட சண்டை போடாத. நம்ம ஹீரோ இருந்துட்டு அவங்கள ஃபேனை வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாருமே வரானுங்க. ஆனா எங்க கிளானோட ஒரே மோட்டோ, இந்த ஆயுதத்தெல்லாம் வச்சு அடிக்க கூடாது, ட்ரெயின் பண்ணணும். இவங்க எல்லாம் பார்க்கும்போது காசுக்காக வேலை பண்ற மெர்ச்சன்ஸ் மாதிரி தெரியுது. இவங்க அவங்களோட ஆப்பரன்ஸ் பாடியில சீக்கிரமா அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு டிஃபென்ஸ் கூட இல்லாம அவங்கள நம்ம ஹீரோ ஈஸியா தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவையும் பின்னாடி ஒருத்தையும் அட்டாக் பண்ண அவனோட ஸ்வாடு தான் உடையுது. என்னோட ஸ்வாடு. நம்ம ஹீரோ வந்துட்டு, எப்படா ஸ்வாடு எப்படி மாறிச்சு? உண்மையிலேயே இது ஹியூமன் பாடி தானா? உண்மையிலேயே இது என் பாடி தான், ஆனா இது எனக்கே டூ மச்சா இருக்கு. இந்த கிளப்போட பெஸ்ட் பார்ட்டே, இது யாரையுமே கொல்லாது. ஈவன் உங்களோட ஜாயின்ஸ் வேணா பிரேக் ஆகலாம், அதோட உங்களோட போன்ஸும் கிராக் ஆகும். நீங்க யாரும் சாக மாட்டீங்க. ஆமா, சாகவே மாட்டீங்க. அந்த ஹெட் இருந்துட்டு, லே ராஸ்கல், உன் பேரை சொல்றா. சொல்லணுமா? ஆனா நீ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு, அவங்களாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. நீ மட்டும் இப்படி இருக்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உதவுதுன்னு உதைக்கிறியான். ஹீரோ இருந்துட்டு, இங்க இருந்து போங்கடா அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்யூ சார், இவங்களை அடிக்கிறது எனக்கு ரொம்பவே ஃபன்னா தான் இருக்கு. ஆனா என்னோட வெப்பன் தான் உடஞ்சு போச்சு. ஹீரோ இருந்துட்டு, நான் டிசபிளை கூப்பிட்டு வச்சு அவங்கள அடிக்கலாமா? எனக்கே தெரியாம அன்பிரேக்கபிள் ஜிம் கிளானோட தத்துவத்தால நீ ஈர்த்துட்டேன். அந்த ஊருக்கு வந்துட்டு, ரொம்பவே நன்றி சேவியர். இன்னைக்கான நாளை நான் என்னோட வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஒரு வாரியர் அவனோட தலையை எப்படி ஈஸியா குனியலாமா? நீங்க என்னோட லைஃபை காப்பாத்திருக்கீங்க, அதோட எனக்கு ஒரு புது பாத்தையும் காமிச்சிருக்கீங்க. ஓர்கோ, நீங்க என்னோட மென்டர். உங்களுக்கு தேவையானப்ப என்னோட ஸ்வாட நான் கொடுப்பேன். ஓர்கோட கல்ச்சர்ல அவங்க யாருனாச்சும் மென்டர்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட லாயல்ட்டிய சோல்ஜர் கிங்கு மாதிரி அவங்க வெளிப்படுத்துவாங்க. சேவியர், நான் உங்களோட பேரை கேட்கலாமா? என் பேரு டெஸ்லன் அப்படின்னு சொல்ல வந்துட்டு நம்ம ஹீரோவும், என் பேரு ரெஃபான் ஹார்ட். நான் இதை மறக்க மாட்டேன். இந்த கான்டினென்ட் ரொம்பவே பெருசு. இந்த உடம்பு ஓய்வு எடுக்க வைக்கிறதுக்கு எதனாச்சும் ஒரு இடம் இல்லைன்னா நான் ஸ்லேவா இருக்கிறத விட சாகிறதவே விரும்புவேன். இப்படியே போனீங்கன்னா இந்த மலையை தாண்டினா ஒரு பாலைவனம் இருக்கும். அங்க உங்களோட ட்ரைப் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அங்க போங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் அனுப்பிச்சு வைக்கிறியான். சரி, உங்களோட பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கும்போது, என் பேரு ததீத். ஓ, இவனா ததீத்? 4 ஹெவன்லி டீமன்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. இவன் ஃப்ளோ பியர் ட்ரைபோட சீஃப், கிராண்ட் ஆர்கோட லீடர். முன்னாடி ஜென்மத்திலையும் ததீத் வந்து டெஸ்லனை பார்த்துருப்பாரா என்ன? அப்படி பார்த்திருந்தா டெஸ்லன் வந்து அவருக்கு உதவியே செஞ்சிருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபேட்டோட வேலையா தான் இருக்கணும். இது உண்மையிலேயே ஒரு நல்ல சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மிரவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து, நான் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கணும். பிரேவ் வாரியர்ஸோட டெசெண்டன்ட் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர்
சாப்டர் 5யோட ஸ்டார்ட்டிங்லயே ததீத்த பார்த்த பிறகு 1/2 வருஷம் கடந்துருச்சு. டிசபிள் இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாஸ்டர் ஜெரால்டோ வந்து அட்டாக் பண்றாரு. இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைரல் கார்டு அட்டாக்க வச்சு அதை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டியான். ஜெரால்டோ பரவாயில்ல, உன்னோட ஸ்பைரல் கார்டு இப்ப நல்லாவே எவால்வ் இருக்கு. எனக்கு இதெல்லாம் நேத்து நடந்தது மாதிரி இருக்கு. ஏன்னா நான் உன்னை அதிகமா அடிச்ச பிறகு என் பேரு டிஃபான் ஹாட்டுன்னு நீ சொன்ன. மாஸ்டர் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எதுக்கியா இப்ப பேசுற? நான் உனக்கு பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. அப்ப இருந்து நீ இப்போ வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்ட. ஆனா எதுக்கு நீ ஸ்மாலாவே இருக்க? ஹீரோ வந்துட்டு, ஓல்டு மேன் நான் 190 சென்டிமீட்டர் வந்துட்டேன். ஜெரால்டு இருந்துட்டு, என்ன நான்சென்ஸா பேசுற? நம்ம ஜிம் அன்பிரேக்கபிள் கிளான்ல இருக்கிற எல்லாருமே 2 மீட்டர் ஹைட்னாச்சும் மினிமம் இருக்கணும். நான் சொல்லி கொடுத்த பிரீத்திங் டெக்னிக்கை நீ நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ற இல்லையா? ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, ஆமா நான் டெஸ்ட்ல ஃபியூச்சர்ல மீட் பண்ணும்போது கூட அவன் 2.3 மீட்டர் உயரத்துல தான் இருந்தியான். மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இது வெறும் ஃபைட்டை மட்டும் வச்சுதான் பாக்குறான்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, இவன் ஒரு முட்டாள், ஏன்னா இதுக்கு மேல நான் பெருசா ஆக மாட்டேன்டா. இதுக்கு மேல அந்த பிரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் பெருசா என்ன மான்ஸ்டர் மாதிரி இருப்பேன். சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீ சின்னதா இருந்தீன்னா நீ ஸ்டடியா இருப்ப அப்படின்னு ஜெரால்டு சொல்றாரு. சரி நீ இத்தனை வருஷத்துல என்ன பண்ணேன்னு எனக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட்டா இங்க காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ரிசல்ட்டை காட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோ இருந்துட்டு கிலாமிட்டிகானோட 4th சூப்பர் பொசிஷனை காமிக்கிறியான். அந்த இடம்லாம் பயங்கரமா உடையுது. ஜெரால்டு சிரிச்சுட்டு, இது ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு, பரவாயில்ல, இதை வச்சுக்கிட்டு நீ யாருக்கிட்டே அடி வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் பண்ணிட்டேன், 4th சூப்பர் பொசிஷனா நான் பண்ணிட்டேன். ஜெரால்டும், சரி அதுக்கான டைம் வந்துருச்சு, நீ இந்த அவுட்டர் வேர்ல்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ ரொம்பவே நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்க. ரிஃபான் ஹார்ட் என்னோட டிசபிள், நீ இப்போ ஃப்ரீ ஆயிட்ட. உன்னோட வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ நீ அப்படி வாழு. நீ நல்லவனா இருக்கியோ நீ கெட்டவனா இருக்கியோ அது எனக்கு ரொம்பவே முக்கியம் கிடையாது. நீ உன் வாழ்க்கையை வாழு. இதுதான் நீ இத்தனை வருஷமா தாங்கிக்கிட்டு இருந்த இந்த ட்ரைனிங்கோட பிரைஸ். ஜெரால்டு அப்ப நம்ம ஹீரோ சொல்ல, தேர்டு ஃபிஸ்ட் கிங் 60 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்று சொன்னாரு, இந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்டு ஃபிஸ்ட் கிங்கும் ஜெரால்டுக்கு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், மணியை மேக் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம்தான், ஆனா அது ரொம்பவே கெட்ட வழியில பண்ணாத. சாரி மாஸ்டர், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வில்லனா இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொன்னீங்களே. ஆமா நீ வில்லனா கூட இருக்கலாம், ஆனா அதுலயே நியாயமான வில்லனா இருக்கணும். நீ உனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கணும். இது என்னடா ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு ஜெரால்டும் பாக்குறாரு. குறைஞ்சபட்சம் அநீதியா நடத்தப்பட்டவங்க கிட்ட நீ நிக்கிறது நல்லது, ஏன்னா உனக்கு பெருமை வேணும் இல்லையா? அநீதியா நடத்தப்பட்டவங்களா? அப்ப வீக்கான ஆளுங்க இல்லையா? இந்த உலகத்துல உங்களை விட நிறையவே வீக்கான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல நீங்க யாரை காப்பாத்த போறீங்கன்னு தான் முக்கியம். அடுத்து 3வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், ஜெரால்டும் நீ என்ன வேலை கொடுத்தாலும் சரி, இந்த ஜின் அன்பிரேக்கபிளோட லெகசிய நீ அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் ஆகணும். நம்மளோட அல்டிமேட் டெக்னிக்கை கத்துக் கொடுக்க நீ ஒரு டிசபிள் வச்சுக்கிட்டாகணும். புரியுது மாஸ்டர், இதை என்னோட ஹார்ட்டோட வச்சுக்கிறேன். ஜெரால்டு ஒரு சின்ன பையன் தூக்கி போட்டு, திறமையான பையனை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்காக உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா அதவே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. ஆனா அந்த மாதிரி ஒரு நேரம் வரும்போது அதை நீ நடுவும் விட்டுறாத. இதை எடுத்துக்க, இதுல உன்னோட கிளாட்ஸும் நீ போக வேண்டிய பயணத்துக்கான காசும் இருக்கு. 30 சில்வர் காயினா? நீங்க வெல்த்தா இருப்பீங்கன்னு நினைச்சேன். கேபிட்டல்ல கூட உங்களுக்கு வீடு இருக்குன்னு நினைச்சேன். அதனாலதான் நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன். முன்னாடி எல்லாம் போறவங்களுக்கு நிறைய காசு கொடுத்தோம், ஆனா இப்ப பணம் வீக்கம் வந்துருச்சா, அதனாலதான் இந்த மாதிரி கொடுக்குறோம். நான் உனக்காக செட்லர் மவுண்டன்ல ஒரு ட்ரெஷரை விட்டு வந்திருக்கேன், அதை நீ கண்டுபிடி. இந்த மேப் அது உனக்கு உதவி பண்ணும். நீ அந்த பக்கமா போனேன்னா அந்த இடத்துக்கும் போக மறக்காத. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, நான் உண்மையிலேயே மவுண்டனுக்கு கீழே போலாமா? ஜெரால்டு உண்மையிலேயே என்னை விடுவிச்சிட்டாரா? அங்கே ஒரு வெளிச்சம் வருது. என்னோட டிசபிள் பிரிவினை நினைச்சு வருத்தப்படாத. நீ ஒரு ஸ்டீல் மாதிரி வளையாம ஓடிக்கிட்டே இரு நேரா. அதோட இந்த வேர்ல்டுல இருக்கிற பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸோட டிசபிள் நீ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்கிருந்து ஓடிடுறான். அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல, இது ரொம்பவே டேஞ்சரஸ் வில்லேஜ், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிதான் ஆகணும், அது ஈவன் நோபலா இருந்தாலும் சரி. அங்க ஒரு நைட் இருந்துட்டு, என்ன மேட்டர் வில்லேஜ் சீஃப், நீங்களும் இன்னும் கொஞ்சம் வாரியர்ஸும் சாப்பிட்ட பணத்தை நான் கேட்குறேன், இவன் ரொம்பவே மரியாதை இல்லாம நடத்துறியான் அப்படின்னு சொல்லிட்டு காசும் சுண்டி விடுறியான். இது உனக்கு போதுமா? இந்த காயின்லாம் இந்த வில்லேஜுக்காரங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு அந்த வாரியர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே, சார் இது போதாது. என்ன என்னை நீ என்ன ஏமாத்த ப்ராபபிள்? எனக்கு ஒரு சந்தை விலை தெரியாமையா இருக்கும்? ஒரு நைட்டை இன்சல்ட் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் எப்பயும் இவன் அடிச்சிடுறான். இவங்கெல்லாம் ஒன்றும் நைட்ஸ் கிடையாது, இவங்க ஒரு கொள்ளையனுங்க. எங்களோட சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் விலைக்கு இவங்க வாங்கிட்டாங்க. போக்குவரத்து செலவு இங்க இறக்கி வச்சு எல்லா வேலை செய்யறதுக்கு கூட அவங்க காசை தரல. வேற ஒருத்தனும், என்ன பிரச்சனை எட்வார்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்களாடு ஸ்டெஃபார்டு இவங்க உண்மையிலேயே ரொம்பவே வெறுக்கத்தக்க பீப்புள் அப்படின்னு அந்த ஸ்டெஃபான சொல்றியான். அதனாலதான் நீங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் கருணை காட்டக்கூடாது, ஏன்னா அவனுங்க அவங்களோட இடத்த மறந்து போயிறானுங்க அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 6ஓட ஸ்டார்டிங்லேயே, சீரிஸ் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, இல்லை எனக்கு அது வேணும் அப்படின்னு சீரிஸ்ன்னு சொல்கிறா. என்னோட மெலிஞ்ச உடல்ல உனக்கு எது பிடிச்சிருக்கு? நீங்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே கூர்மையாகவும் துல்லியமாகவும் இருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல பிளேடு மாதிரி இருக்கீங்க. ஹீரோ இருந்துட்டு, முன்னாடி நான் அப்படி இருந்தேன், ஆனால் இப்போ நான் ஒரு ஸ்டோன் கோலம் வெப்பன் மாதிரி இருக்கேன். ஐயோ அழுக வருது. ஆனால் நான் ரொம்பவே டாலராக இருக்கேன். இப்போ இருக்கிற சீரிஸோட வயசு 70 இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஹியூமன்ஸோட வயசு ஒப்பிடும்போது அவளுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகும். இந்த சிட்டி பேரு குரோம். இது சவுத்துல இருக்கிற வேசலி கிங்டம்ல இருக்கு. செரிஸா அடுத்த வருஷம் வித்துருவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போ அவ சாட்டர்ன் ஸ்லேவ் ஆக்ஷன்ல தான் இருப்பா. என்ன பண்ணலாம்? நான் அங்க போயிட்டு அந்த ஆக்ஷன் ஹாலவே அடிச்சு நொறுக்கிட்டு அவளை ஃப்ரீ பண்ணிடலாமா? இல்ல நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன்னா என்னோட மேஜிக் பவரை ரீகெயின் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிரும். இந்த பிரச்சனையை நம்ம காசை வச்சு தான் முடிச்சாகணும். எல்ஃப் ஸ்லேவோட விலை ரொம்பவே அதிகம். ஆனா எனக்கு பரவாயில்ல. இந்த பாடியோட டெக்னிக்ஸ் எனக்கு இருக்கிறதுனால நான் நிறைய விஷயம் செய்ய முடியும். அதோட எனக்கு ஃபியூச்சர் மெமரி இருக்கு. அதை பத்தி யோசிக்கும் போது சாட்டன் போற வழியில ஒரு பழங்கால ரூயின்ஸ் இருக்கு. அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல அந்த ஸ்டீஃபனோ டோடு இன்னிமா அந்த ஏசியன் ரூயின்ட்ட நீ கண்டுபிடிக்காம இருக்க, கொஞ்ச நேரம் போரு அப்படின்னு அவனும் சொல்றியான். இவன் பேரு டோடு. அந்த மேஜிக் டவர் இருக்குல்ல, நம்ம ஹீரோ படிக்கிறேன்னு சொன்னானே, அந்த இடத்துலதான் இவனும் வந்திருக்கான். அப்ப அது அங்கதான் இருக்கணும், அப்படித்தானே? ஆமா எங்க மாஸ்டர். இந்த வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்வாட்மேனோட உடம்பு அங்கதான் புதைக்கப்பட்டிருக்கு. நான் குரோம்ல இருந்து கிளம்பி 3 நாள் ஆச்சு. நான் வடக்கு பக்கமா இருக்கிற அந்த ஹேட்டன் மலைக்கு போயிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டெமினா பயங்கரமா இருக்கு. எனக்கு கோல்டு கூட பிடிக்க மாட்டேங்குது. இந்த பாடி கிரேசியா இருக்கு. முன்னாள் ஃபிஸ்ட் கிங் குளிர்காலத்துல கூட சட்டையே இல்லாம இருப்பாராம். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். ஆர்டிபிஷியல் பிளாஷ்பேக். இந்த டெக்னிக்கை வச்சு என்னோட ஞாபகத்தை நான் எப்போ வேணா கொண்டு வரலாம். இப்ப ரூயின்ஸை பத்தி நினைக்கும் போது அது ஞாபகத்துக்கு வந்ததும் அந்த டெக்னிக்கை வச்சுதான். நான் இங்க ரிக்ரெஷன் ஆனதுக்கு முன்னாடி அந்த டவர்ல எனக்கு டோடுன்னு ஒரு மேஜிஷியன் தெரியும். அவர் இந்த இடத்துல ஒரு ரூயின்ஸ் இருக்கு, அதை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல நானும் அங்க போயிருக்கேன். டோடோட பார்ட்டி அதை மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் அதை எடுத்திருக்கேன். நான் அதெல்லாம் வித்து என்கிட்ட 2000 தங்க நாணயம் இருந்துச்சு. பரவாயில்ல, கேட்டல் வில்லேஜுக்கு வந்துட்டோம். எனக்கு எப்படி நான் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. அங்க கட் பண்ணி அந்த ஊருக்குள்ளேயே சில மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப என்ன பண்ண, அந்த வேலி ஆஃப் டெத்துக்கு நம்ம போக அனுமதி கிடையாது. ஆனா அவங்க கூட ஒரு கைடை கூப்பிடுறாங்களே, அவங்களோட கோரிக்கையை நம்ம நிராகரிச்சோம்னா என்ன நடக்கும் உனக்கு தெரியும்ல? ஈவன் சீஃப் இப்படி இருக்கிறதுக்கு கூட அவங்க தான் காரணம். அந்த பேஸ்டர்ட் நோபல்ஸை நான் சும்மா விட மாட்டேன். அமைதியா பேசு. அவங்க கேட்டுருச்சுன்னு என்ன பண்ண? நான் போறேன் அப்படின்னு ஒருத்தன் வரையான். டெட் என்ன பண்ற? இந்த மவுண்டன்ஸ் இருக்கிற எல்லா இடமும் எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு கரெக்டான கேண்டிடேட் நான் தான் நினைக்கிறேன். அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் அழுகுறாங்க. இவனும் மனசுக்குள்ளேயே நான் போக வேணாம் தான் நினைக்கிறேன். டெட் உண்மையிலேயே போறியா? ஒருத்தவன் சொன்னா அவனோட வார்த்தையை காப்பாத்தி ஆகணும். இவங்க மிரட்டுறத எனக்கு முன்னாடி விட போக வேணான்னு தோணுது அப்படின்னு நம்ம டெட்டும் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். ஹீரோ இருந்துட்டு கண்ணாடியை மூஞ்சி வச்சுட்டு உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா நான் வேணா போவா அப்படின்னு கேட்டவனே இவனும் பயந்துடுறான். யாரா நீயே? நான் ஒரு பேசஞ்சர். நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க பேசிக்கிறத நான் கேட்டேன். இந்த இடத்த பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மக்களும் கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்து மாட நீ போகணுங்கிற, நான் ஏற்கனவே அங்க ஒரு தடவை போயிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. டெத் வேலையில இருந்து யாருமே திரும்பி வந்தது கிடையாது. இருந்துமா நீ அங்க போகணும். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே அங்க போயிட்டு வந்திருக்கேன். நீங்க ரொம்பவே நல்லவ. நானே போகணும்னு நினைச்சா கூட நீங்க வேணான்னு சொல்றீங்க. அதனாலே நான் உங்களை காப்பாத்தணும். வேலி ஆஃப் டெத்தை எல்லாரும் டஞ்சன்னு கூப்பிட்டாங்க. இது சில்வர் டைம்ல இருந்துச்சு. இந்த இடத்த எல்லாரும் மறக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் அங்க போனாரு. அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்மேன். அவர் ஹிஸ்டரியே ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா புகழ் அவன் கண்ணை மறைச்சிருச்சு. அந்த ஸ்வாட் ஹீரோ ஒரே ஒரு வாரியர் கூட போய் இறந்துட்டாரு. ப்ராப்ளம் என்னன்னா, அவர் கொண்டு போன அந்த டொமானிக் ஸ்வாடும் அங்கேயே தொலைஞ்சிருச்சு. அந்த டொமானிக் ஸ்வாட ஹல்டியன் ஃபேமிலியில பரம்பரையா கொடுத்துட்டு வராங்க. அந்த ஸ்வாடை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு ஒரு க்ரூ கூட அங்க போயிட்டு இருக்கான். இந்த ஸ்டெஃபான் தான் அந்த அட்லயர் ஃபேமிலியோட இப்போதைய சக்சஸர். எனக்கு தெரிஞ்சு இவன் க்ளோடோட பேரனா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். நீங்க குதிரையே இல்லாமலே இவ்வளவு சூப்பரா நடக்கிறீங்க. இது டாப் நைட்டு கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தது அப்படின்னு இந்த எல்ஃபும் சொல்றா. இது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டெஃபானும் சொல்றான். ஸ்லேயர் எல்ஃபா? இவங்க 2 பேரும் நல்லா ஃபன் பண்ணிட்டே வராங்க. இந்த பார்ட்டில ஒரே ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் தான் இருக்காங்க. அவ பேரு சிலன். இவளை பார்க்கும்போது ரொம்பவே எங்கா வேற இருக்கு. இவ கரெக்டா டிஃபென்ஸ் ஸ்பெல்லாம் யூஸ் பண்ணுவாளா? பட் இந்த மேன் எப்படி இங்க வந்தியா? நான் இந்த டோடு கூட பேசியே ஆகணும். ஆனா இவங்க 2 பேரும் ரொம்பவே டீப் கான்வர்சேஷன்ல பேசிக்கிட்டே வராங்க. நாங்க 2 பேரும் எங்க இருக்கும்போது கூட இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. டோடு கூட இங்க நல்ல வெந்த, நான் தான் இங்க ஒரு மாதிரி இருக்கேன். டோடு இருந்துட்டு, டிராவலர் நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்ட. என்ன சொல்றீங்க? கைட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆமா, ஆனா அந்த வில்லேஜர்ஸ் கூட இந்த ஜாப் எடுக்க ரொம்பவே பயப்படுறாங்க. ஆமா, அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அது உண்மைதான். இங்க கிங்டம்லயே பெஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு நம்ம கூட வராரு. அப்போதைக்கு நம்ம பயப்படணும். அப்போதுக்கூட இதை என்கிட்ட வந்து கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். அங்கேயும் சவுண்ட் கேக்குது. மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. இது ஒரு ட்ராப். ஃபார்மேஷனுக்கு எல்லாரும் வாங்க. இது ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. நான் நைட்டோட கேப்டனா சொல்றேன், அட்டாக் பண்ணுங்க. அந்த டெட்டும் பயங்கரமா அட்டாக் பண்றியான். ஃபயர் செயின் ஒரு ஸ்பெல்ல போட்டு அங்க இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே அடி அட்டாக் பண்றியான். அந்த சிலிண்டரை செயின்டஸும் அவளும் அவளோட காட் பவர் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாட் பேட். எஸ்பெஷலி இந்த ஸ்டிஃபான் ஹிட் வந்து நான் நினைச்சத விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்றியான். ஆமா, அஃப்கோர்ஸ். ஏன்னா அவன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பியான். ஏன்னா ஒரு மேஜிக் கிட்டையும் வளர்ந்துருக்கான், ஒரு ஸ்வாட்மேன் கிட்டையும் வளர்ந்துருப்பியான். ஜிரால்டு அவரே பெருமையா பேசிக்க மாட்டாரு. எனிவே இதுல நான் ஒன்னும் செய்ய தேவையில்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க ஓர்கு வந்து அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு அது ஈஸியா அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். யாருமே என் மேல அட்டென்ஷன் வைக்கணும்னா எனக்கு பரவாயில்ல அப்படி நம்ம ஹீரோ நினைக்கிறதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது.